ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷரண்யாஸ் ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி சமையல், அழகு பராமரிப்பு, கிருமி நாசினின்னு எல்லா ஃபீல்ட்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆப்பிள் சிடர் வினிகர் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது, வெயிட் லாஸ், ஹேர் கேர், ஸ்கின் கேருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நாம் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ரொம்ப மாவாக இருந்திருக்கும், இல்லாட்டி நிறைய ஆப்பிள்ஸை டக்குன்னு கெஸ்ட்டெல்லாம் வரப்போ ஃபில்லப் ஆகிருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் லியூக் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேர்த்துட்டு ஒரு 3 ஆப்பிள்ஸை நான் அதில் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் வேக்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் கிளியர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு கண்ணாடி பாட்டில் தேவை. நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். மோர் தென் ஹாஃப் ஆஃப் த கண்ணாடி பாட்டிலுக்கு வரணும். கொஞ்சம் அரைவாசிக்கும் மேலே ஒரு 3/4 வந்தாலும் பரவாயில்ல. ஸோ 3 ஆப்பிள்ஸ் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஃபீல். நான் அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் தோலெல்லாம் எடுக்கணும், உள்ள சீட்ஸ் எடுக்கணும், அந்த ஸ்டாக்கெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸ்டெம்மு, தோல், அந்த குச்சி எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எல்லா ஆப்பிள்ஸையும் ஒரு ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக சாப் பண்ணாலும் இன்னுமே சீக்கிரமாக உங்களோட வினிகர் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நான் எல்லாம் போட்டேன். என்னோடய பாட்டில் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நான் ஈவன் ஒரு ஆப்பிள் கூட எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை சேர்த்தா ரொம்பவே நல்லது. இப்போது இதில் பியூர் ஆர்ஓ வாட்டரை நான் ஃபில் பண்ண போகிறேன். க்ளீன் வாட்டர். கொஞ்சம் அந்த கழுத்துக்கும் கீழே, ஏன்னா இது நல்லா நுரைச்சிட்டு ஃபோம் ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் கழுத்துக்கு கீழே வர அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி ஒரு க்ளீனான ஒயிட் டவல் போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் தேவை. இப்போது இதுவே அது நேச்சுரல் ப்ராசஸில் ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிக்கிறோம். அதில் போட்டிருக்க சுகரும் ஆப்பிளும் சேர்ந்து குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அதை ஃபர்மெண்ட் பண்ணோம். இப்போது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கப்ப டெய்லியும் ஒரு தடவை ஃபார் 15 days 15 நாளுக்கு டெய்லியும் ஒரு தடவை இந்த மாதிரி மரக்கரண்டியை யூஸ் பண்ணணும். ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரியாக்ட் ஆகும் வினிகரோட. யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கீழே தள்ளி ஆப்பிளை கீழே தள்ளி விட்டுறணும். ஏன்னா மேலே இருக்கும்போது வார்ம்ஸ் எல்லாம் புழு ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இதில் இன்னைக்கு டேட் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வினிகர் ரெடியாக 1 மாதம் ஆகும். ஸோ இப்போது 15 days கழித்து பாருங்கள், நம்ம வினிகர் நல்லா ஆப்பிள் எல்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. மேலே வந்துட்டு இந்த ஆப்பிள் அப்படியே கொஞ்சம் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில ஆப்பிள் கீழே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இது ஆஃப்டர் 21 days கழிச்சு 21 நாளுக்கு அப்புறம் ஆப்பிள்ஸ் எல்லாமே கீழே போயிடுச்சு. இப்போ மேலே கிளியர் லிக்விட் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஃபார்மெல்லாம் நடுவில் நுரையாக ஃபார்ம் ஆகும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. புழுவெல்லாம் மட்டும் ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம டெய்லியும் அது கிளறி விடுறது. இப்போ நம்ம வினிகர் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. 30 days கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ கிளியரான லிக்விட் மேலே வந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் அதுவாக மசிஞ்சு கீழே போயிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜிலேருந்து நீங்கள் வினிகரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருந்தாலும் இது ஒன்றும் ஆகாது. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு க்ளீனான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் அப்படியே நல்லா ப்ராப்பரான ஃபில்டர்லேயோ இல்லை வெள்ளை துணிலையோ வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் அதை இருத்த மாதிரி ஊற்றுறேன். ஸோ ஆப்பிள்ஸ் எல்லாம் கீழே இருக்குது, மேலே அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுறேன். ஊற்றி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம்.
ஆல்மோஸ்ட் எனக்கு 1/2 லிட்டருக்கு மேலேயே வந்துச்சு வினிகர். இந்த வினிகரை நீங்கள் கடையில் வாங்கணுன்னா ஆல்மோஸ்ட் 500 ருபீஸ் அந்த மாதிரி ஆகும். கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்காக இருக்கிறது. சுகர் யூஸ் பண்ணுறாங்க கடையில், சம்டைம்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் கண்ணாடி பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணணும், அப்போ தான் நம்ம அதை இன்டேக் பண்ணிக்க முடியும். நான் இப்போ அதை ஒரு க்ளீனான கண்ணாடி பாட்டிலில், தண்ணி சுத்தமாக இல்லாத காய வச்ச கண்ணாடி பாட்டிலில் நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை ஒரு டார்க் ப்ளேஸில் ஓரமாக வச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை தண்ணியோட டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஹோம்மேட் வினிகர் ரெடி. எவ்வளோ ஒரு கலர் எவ்வளோ ப்ராப்பராக இருக்குது பாருங்கள். கடையிலலாம் வாங்குறது இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அப்படியே கம்ப்ளீட்டாக இருந்தாலும் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ இதை எப்படி ஒரு ஸ்கின் கேரு, ஹேர் கேர் அண்டு வெயிட் லாஸ் டானிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வினிகருக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்து, சரி பாதியாக தண்ணியும் வினிகரும் ஈக்குவலாக கலந்துக்கிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரேவை உங்கள் தலையில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்து அப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, முடி உதிர்ற பிரச்சனை, அப்புறம் ரொம்ப டல்லாக இருக்கிற முடி க்ளோ ஆகிடும். எல்லா பிரச்சனையும் உங்களோட தலையோட ஸ்கேல்போட pH லெவலை இது மெயின்டைன் பண்ணும். அதனால தலையில் இருக்க பிரச்சனை எல்லாமே நல்லா ரிலீவ் ஆகிடும். நைட்டு தூங்குறப்ப இதை ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் மாய்ஸ்சரைஸ் போடலாம். இது ஒரு பெஸ்ட்டு டோனர், ஆர்கானிக் டோனர். இது உங்களோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நைட்டு தூங்கும்போது இது ஹேர்ஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு படுத்தாலும் நல்ல எஃபெக்ட் இருக்கும். நான் 1 ஸ்பூன் தண்ணிக்கு 1 டம்ளர் ஹாட் வாட்டர் கலந்து இதை காலையில் வெறும் வயிற்றுலையோ இல்லை 11 மணிக்கு டீ குடிக்கிற மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சிடும், உங்களோட லிவரை க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இந்த இயற்கையான ஆர்கானிக்கான லிக்விடை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.